ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நான் அரிசி வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டுருக்கிறேன். இங்கே ஸ்காட்லாண்டில் இருக்கிறீங்களா பார்த்தீங்கன்னா அரிசி எங்கே வாங்குறாங்கன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கடை இருக்குது, இந்தியன் ஸ்டோர்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு தேவையான அரிசிலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா விதமான பிராண்ட் ஐட்டமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் கிடைக்கிறத பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா விலை தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் ஒரு கடை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் போயிட்டுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போய் அந்த கடையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அரிசி மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற மேக்ஸிமம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ நான் ஸ்காட்லாண்டில் இருக்கிற காட்டி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எல்லா பொருளுமே கிடைக்காது. இதே நீங்கள் லண்டன் சைடு போனீங்கன்னா இதோட எல்லா அதிகமான இந்தியன் ப்ராடக்ட்ஸுமே அங்கே கிடைக்கும். வாழை இலை, கிழங்கு, இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வாங்குற எல்லா ஐட்டமும் அங்கே வாங்கிக்கலாம். இங்கே ஸ்காட்லாண்டில் அந்தளவுக்கு இந்தியன்ஸ் இல்லை. இங்கே காட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கான இந்தியன்ஸ் ப்ராடக்ட் மட்டும் தான் இங்கே இருக்கும். இப்போ நான் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கிறேன். அந்த ஏரியா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோ அவுட்டர் சைடு, நான் இருக்கிற இடத்துக்கு அவுட்டரில் இருக்குது. கடைக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். கடைக்கு உள்ளே போகிறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையும் சிக்னல் இருக்கும். இந்த பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்னல் இல்லை. கொஞ்சம் தூரம் நடந்து போய் அங்கே சிக்னலை கிராஸ் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே கடைக்கு வர மாதிரி இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்னல் இல்லாத இடத்துல எல்லாருமே ரோட்டை கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா காரெல்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். போனதுக்கப்புறம் ஒரே ஜம்ப் பண்ணி கிராஸ் பண்ணிட வேண்டியதான். எல்லா காரும் நின்றுச்சு. இந்த கரெக்டான டைம் கிராஸ் பண்ணுறதுக்கு கிராஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு அந்த கடைக்குள்ளே எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் காமிக்கிறேன். அப்படியே பாருங்கள் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு. அவங்க வந்தாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா கடையோட என்ட்ரன்ஸு. கடைக்குள்ள எப்படி வந்துட்டேன். இங்கே பொம்மை நிற்க வச்சுருக்காங்க. நமக்கு ஒரு ட்ராலியை பிக் பண்ணிக்குவோம். ஓகே, 1000 டைட் இருக்குது. எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் வச்சுக்கிறானுங்க. இதெல்லாம் யானை வேலை போட்டிருக்கானுங்க. இது என்னது, நம்ம ஊரில் விற்கிற ஃபார்ச்சுனர் 11 பவுண்டு, நம்ம ஊர் காசுக்கு 1100 ரூபா 5 லிட்ரு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் செக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பைசஸ் இருக்கும். இந்த சைடு மாற்றி சொல்லிட்டேன். இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா எல்லா பொடியும் இருக்குது. 1 கிலோவிலேருந்து 500 கிராம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரித்து சின்ன சின்ன பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. நான் ஊர்லேருந்து எல்லாத்தையும் எட்டு வந்துட்டேங்காட்டி எனக்கு எதுவும் இங்கே தேவைப்படாது. நமக்கு தேவை அரிசி. கண்டுபிடிச்சாச்சு. அரிசி பார்த்தீங்கன்னா கடைசி செக்ஷனில் வச்சுக்கிறானுங்க. அடிக்கடி கிடக்கு. ஓகே, 1 கிலோ அரிசி என்ன விலைன்னு பார்க்கலாம். பிராண்டை பொறுத்து இருக்குது. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 220 ரூபா, 230 ரூபா. இந்த டில்டான்னு ஒரு பிராண்டு, இது இந்தியாவில் பார்த்து இல்லை. நம்ம ஊரில் தெரிஞ்ச ராஜயோகா அதான் இருக்கும். இங்கே வருங்க, ஸ்காட்லாண்டில் தமிழில் பேர் வச்ச பிரிண்ட் பண்ண அரிசி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இறக்கிக்கிறானுங்க. ரோஜா மட்டை அரிசி, பொன்னி புழுங்கல் அரிசி,
பொன்னி ரா ரைஸு, சோனா மசூரி, இட்லி அரிசி எல்லாமே இருக்குது. ஆனால் கீழே பார்த்தா விலைய போடல. நான் எட்டு போய் டெல்லில் ஸ்கேன் பண்ணி தான் வாங்கணும் போல். இதுக்கு மட்டும் போட்டு வச்சுட்டானுங்க. ஹீரா ரோஸ் முட்டை அரிசி இது பார்த்தீங்கன்னா 550 ரூபா 2 கிலோ. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 கிலோ பாக்கெட் இல்லைனா 10 கிலோ பாக்கெட்டாட்ட வேணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் வாங்கி வச்சுட்டா விலையும் கம்மியாக இருக்கும், வந்து வாங்கிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ 5 கிலோ பாக்கெட் எவ்வளோன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு நார்த் இண்டியன்ஸுக்கு இப்போ கோதுமை மாவு, சவுத் இண்டியன்ஸுக்கு பார்த்தா அரிசி எல்லாம் ஒரே இடத்துல அடுக்கி வச்சுக்கிறாங்க. இதில் கோதுமை மாவு சப்பாத்தி போட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த சைடு எல்லாமே கோதுமை. 10 கிலோ விலை தான் எடுதலை. நமக்கு தேவை பார்த்திங்கன்னா ஆந்திரா ரைஸு இல்லைன்னா பொன்னி ரைஸு இது மாதிரி ஏதாவது 10 கிலோவில் இல்லை 5 கிலோவில் வேணும். எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இங்கே வச்சுருப்பாங்க. எங்கேயும் சிக்கலையே இங்கே என்னமோ இருக்குது 5 கிலோவில். ஓகே, இந்த பேக் கரெக்டாக தூக்கிட்டு போகிறதுக்கு. ஏன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் நடந்தால் போகணும் ஷார்ட்கட்டில் வீட்டுக்கு. பஸ்ஸில் போகலாம், பஸ்ஸெலாம் சுற்று. இது வந்து நடந்து போகிறங்காட்டி ஒரு 5 கிலோ இருந்தால் ஓகே, கரெக்டாக இருக்கும். பேக் ஒன்று எட்டு வந்துட்டேன். ஸோ இதில் போட்டு தூக்கிட்டு போக வேண்டியதான். 5 கிலோ கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு ப்ரைஸு தான் வேணும். இங்கே வருங்க ராமநாதன் ஸ்பெஷல் ஆஃபர்ஸா, ரமதான் கன்ஃபியூஸில் ராமநாதன் வந்துடுச்சு. வேறு எங்கே இருக்கு? இல்லை, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறங்காட்டி வந்து எனக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. அதெல்லாம் ஒரு கை பிஸி ஆகுதுங்களா. ஸோ அது அரிசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன அரிசி எடுத்துன்னு உங்களுக்கு வீடியோவில் கடைசியில் காமிக்கிறேன். இன்றைக்கி நிறைய இருக்குது, எல்லாத்தையும் புரட்டி பார்த்து விலையை பார்க்கணும். மாற்றி வாங்கிட்டு போயிட்டுன்னு வச்சுங்க, இப்போ அரிசி நல்லா இல்லைன்னு சாப்பிட முடியாது. இங்கே ரிட்டன் வேறு எடுத்துக்கிட்டான்னு தெரியல. அவ்வளோகா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்பவமே நடந்து போச்சு. அரிசிக்கு நினச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா நான் நினச்ச அரிசி பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை. அதை தவிர மற்ற எல்லா அரிசியுமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறானுங்க. நான் போய் வாங்க போனது பார்த்தீங்கன்னா வந்து சங்கர் அரிசி, சங்கர் பிராண்டில் நேம் சம்திங் ஏதோ அரிசி, அந்த பேரில் ஏதோ அரிசி தான் தூக்கிட்டு வரேன். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னானுங்க. சரி அதை வாங்கலான்னு போனேன். இல்லைன்னா ஆந்திரா மசூரி, ஆந்திரா சம்திங் ஏதோ ஆந்திரான்னு போட்டு சோனா மசூரி அரிசி அது இருந்தால் வாங்கலான்னு போனேன். இந்த 2 பிராண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து கடையில் இல்லை. போன வாரம் என் ஃப்ரெண்டு இங்கே தான் வாங்கணும்னு சொன்னால் அவள் வாங்கும்போது இருந்துச்சு. இப்போ போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது இல்லை. டக்குன்னு எல்லாம் காலி ஆகிடுச்சு போல். மீதி எல்லா பிராண்டுமே இருக்குது, அந்த அரிசி மட்டும் காண 2. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு 1 kg மட்டும் வேறு ஒரு அரிசி ஒன்று வாங்கிக்கிறேன் டெம்பரவரியாக, நாளைக்கு விட்டு வரக்கு மாதிரி. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கடை இருக்குது, அது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவலிங்கில் இருக்கும். அதுங்க போய் பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். மறுபடியும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நாளைக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போடுறேன் எந்த இடத்துல வாங்கணுன்னு. ஓகே, see you on next video.